பொங்கல் என்பது திராவிடரின் உழைப்பு திருநாள். உழைப்பை சிறுமைப்படுத்துவது ஆரியர்களின் தீபாவளி. திராவிடர் பண்பாட்டு விழாவாம் பொங்கலை கொண்டாடுவேர் என்று திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் வாழ்த்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திராவிட திருநாள் திராவிட பொங்கலுக்காக வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். ஜாதி பேதமற்ற சமத்துவ பொங்கல் தமிழ்நாடெங்கும் பொங்கட்டும். 2026 பொங்கல் மகிழ்ச்சி பொங்கலாக, திராவிட பொங்கலாக, நமக்கு வெற்றி பொங்கலாக பொங்கட்டும் என்று அவர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். திராவிட திருநாளாம் தமிழர் திருநாள் பொங்கல் விழாவை முன்னிட்டு தந்தை பெரியார் கூறியிருக்க கட்டுரைகளும், பேரறிஞர் அண்ணா அவர்களின் பொங்கல் வாழ்த்தும், பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் பொங்கல் வாழ்த்தும், பல்வேறு அறிஞர்களின் கட்டுரைகளும் இன்றைய விடுதலையில் வெளிவந்திருக்கிறது. வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குவது ஒரு நபரின் இந்தியாவின் வசிக்கும் உரிமையை சந்தேகத்திற்கு உள்ளாக்குமா என்று தேர்தல் ஆணையத்திடம் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அனைத்து பள்ளிகளிலும் ஏழைகளுக்கு 25 விழுக்காடு இலவச இடங்களை உறுதி செய்ய உச்சநீதிமன்றம் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. பொங்கல் திருநாளின் போது கனிமொழி எம்பி அவர்களின் ஏற்பாட்டில் தொடர்ச்சியாக சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு இந்த விழாவை இன்றைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறார். அந்நாள் இந்நாளில் மெட்ராஸ் மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றிய நாள் இன்று. பார்வையாளர்களுக்கும் கழக பொறுப்பாளர்களுக்கும் தமிழ் உணர்வாளர் ஆதரவாளர்களுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. தந்தை பெரியாரின் முத்தமிழ் மன்ற 32ஆம் ஆண்டு விழா திராவிடர் திருநாள் தை 1 தமிழ் புத்தாண்டு பொங்கல் விழா வரும் 17ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4 மணி முதல் சென்னை பெரியார் திடலில் நடைபெற இருக்கிறது.